தொடர்ந்து இந்த நாளிலும் சகரியாவை குறித்து தியானிக்கலாம். சகரியாவின் புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது, இதை எழுதியது யார்? சகரியாதான் எழுதினான். அதை முதல் அதிகாரத்திலே பார்க்க முடியும். இரண்டாவதாக, எப்பொழுது எழுதப்பட்டிருக்கும்? கிறிஸ்துவுக்கு முன் 480 அல்லது கிமு 470. இந்த கிமு 480 அல்லது 470 இந்த இடைப்பட்ட காலத்திலே அவன் எழுதியிருக்கக்கூடும். இதில் இருக்கிற அதிகாரங்கள் 14, 211 வசனங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. இது வேதாகமத்தினுடைய 38வது புத்தகம். பழைய ஏற்பாட்டின் கடைசிக்கு முந்தின புத்தகம் 38வது புத்தகம். 66 புத்தகங்களிலே இது 38வது புத்தகம். இன்னும் மிஞ்சியிருப்பது 28 புத்தகங்கள். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சகரியா ஒரு ஆசாரிய குடும்பத்திலிருந்து வந்தவன். அவனுடைய தகப்பன் பெரகியா. பெரகியா என்ற ஒருவனுடைய குமாரன். ஏற்கனவே சொன்னதைப் போல சகரியா 2 மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பித்தான். அதாவது, முதலாவதாக ஆகாய் ஜனங்களை ஆலய கட்டுமானத்திற்காக தயார் செய்தான். ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளிலே அவர்களுக்குள்ளே கொஞ்சம் அலட்சியம் என்று சொல்லலாம், அல்லது சோர்வு என்று சொல்லலாம், அல்லது அசட்டை என்று கூட சொல்லலாம். அது இடம் பிடித்த போது தேவன் சகரியாவை பயன்படுத்தினார். சகரியாவின் தீர்க்க தரிசன பிரசங்கங்கள் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். சகரியாவின் புத்தகத்தில் 14 அதிகாரங்கள் அல்லவா? இந்த 14 அதிகாரங்களிலே 8 தரிசனங்களை பார்க்க முடியும், 4 செய்தியை பார்க்க முடியும், 2 பாரங்களை காண முடியும். ஜாக்கிரதையா கவனிங்க. நாம் இதுவரைக்கும் வாசித்து வந்த தீர்க்க தரிசனங்களின் சரித்திரங்களிலே தேவ தரிசனங்களை கண்டதான 12 தீர்க்கதரிசிகளிலே இந்த சகரியா பிரதானமானவன். அதாவது சகரியாவுக்குத்தான் தேவன் தரிசன ரூபத்திலே எதிர்காலத்தை குறித்து தெரியப்படுத்தினார். மீதமுள்ளவர்கள் எல்லோருமே அந்தந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலைகளின் அடிப்படையிலே, தேவ வார்த்தையின் அடிப்படையிலே தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். பிரஜைகளை சரி செய்யவும் நன்மார்க்கத்தில் வழிநடத்தவும் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் சகரியா மாத்திரம் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டான். அதனால் தான் சகரியா புத்தகத்துக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்துதல் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு தேவன் பரலோகத்தின் தரிசனத்தையும் இன்னும் அநேக தரிசனங்களையும் வெளிப்படுத்தினார். அதே போல சகரியாவுக்கும் கூட தேவன் எதிர்காலத்தை குறித்த தரிசனங்களை வெளிப்படுத்தினார் என்பதனால் இது பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷம் என்று அழைக்கிறார்கள். ஆகாய், சகரியா, இவர்களை தொடர்ந்து மல்கியாவை பார்க்க போகிறோம். இந்த 3 பேருமே சமகாலத்தில் இருந்தவர்கள். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கலாம். யூத பிரஜைகளுக்கான ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள். முதலாவது நடந்தது என்ன? ஆலய கட்டுமான பணியிலே மக்கள் அலட்சியமாக இருந்தபோது ஆகாய் வந்து அவர்களை உற்சாகப்படுத்தினான். அதேபோல இரண்டாவதாக ஆலய பணிகள் நடந்து கொண்டிருந்த போது ஜனங்களுக்குள் ஒருவித அலட்சியம் ஏற்பட்டது. ஆரம்பத்துக்கு ஆகாயின் பிரசங்கம் உதவி செய்தது. என்ன இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? என்ன உங்க வேலையை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தேவனுடைய ஆலயத்தை விட்டுவிட்டீர்களே, வாருங்கள், எழுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பை விடுத்தவன் ஆகாய். அப்படி அவர்கள் அழைப்பை பெற்றுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்த சமயத்தில் உண்டான நிராசை சோர்வுகளுக்கு மத்தியிலே அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, அவர்களுக்கு ஆதரவாய் ஆறுதலாய் நின்று முன்னேறச் செய்தது சகரியா. வாலிபனாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு தேவ ஆவியானவருடைய உதவியோடே கூட அவர்களையும் உற்சாகப்படுத்தி ஆலய கட்டுமானத்திற்காக உதவியாக நின்றவன் சகரியா. ஆகாய் வயதானவன், சகரியாவோ வாலிபன். ஆகாய் நேரடியாக பேசுபவன், சகரியா தேவன் அருளுகின்ற தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற வரத்தை கொண்டு ஆதரவாய் நின்று அவர்களை உற்சாகப்படுத்தி சோர்ந்து போனவர்களுக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வந்து ஆலய கட்டுமானத்திற்காக தொடரச் செய்தவன். சுட்டிக்காட்டு பேசக்கூடிய பெரியவர்கள் தேவை. அதேபோல தோளோடு தோள் கொடுத்து ஆதரவாய் ஆறுதலாய் நின்று அப்படியே கொண்டு போகிற வாலிபர்களும் தேவை. அதே போலத்தான் தேவன் சகரியாவை பயன்படுத்தினார். சகரியாவினுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். சகரியாவினுடைய முதல் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். அதாவது, நீங்க ஏன் இன்னும் சோர்வுற்று இருக்கிறீங்க?
நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்மகிட்ட இருக்குன்னு ஏன் நினைக்கிறீங்க? நாங்க ஏழை ஜனங்க, நாங்க அடிமைகளாக, அடிமைத்தனத்திலே இருந்து வந்தவங்க அப்படின்னு எத்தனை காலத்துக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? தேவன் உங்களோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் எருசலேமினிடத்தில் திரும்பினேன், அதிலே என் ஆலயம் கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும். இன்னும் நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியது என்னவென்றால், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தேவன் தெரிந்து கொள்வார். தயவு செஞ்சு வாங்க, எல்லோரும் செய்து தேவாலயத்தை கட்டுவோம். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நம்மனால என்ன நடக்கும்னு நினைக்காதீங்க என்று அவன் ஒரு புறத்திலே ஆகாய் தன்னால் என்ற காரியங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினான். சோர்ந்து போயிருந்த அந்த ஜனங்களை சகரியா ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறான். அது என்னவென்று பார்க்கலாம், வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதுராயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கவனிங்க, உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். தொடர்ந்து 10வது வசனம். சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன்னிடவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். 12ஆம் வசனம். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். தொடர்ந்து 3வது அதிகாரம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிராகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இதை செருபாபேலிடத்திலே சொல்லுகிறான். செருபாபேலே தேவன் உனக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ நம்பிக்கையோட கூட தேவன் உனக்கு அருளி அந்த ஆலய கட்டுமான பணியை தொடர்வாய் என்றால், அதாவது தேவன் உன்னை ஒரு தலைவனாக ஆலய கட்டுமானத்திற்காக தெரிந்து கொண்டு அனுப்பியிருக்கிறார். எனவே கொடுக்கப்பட்ட வேலையை நம்பகத்தன்மையோடு உண்மையா செய், அப்பொழுது தேவன் உன்னை மிகவும் உயர்த்துவார் என்று செருபாபேலை பலப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, 8வது வசனம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். கவனிங்க, கிளை எண்ணப்பட்ட என் தாசன், இது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். தயவு செஞ்சு கவனிங்க. செருபாபேல் சோர்வுக்கு ஆளானாலும், ஆசாரியனான யோசுவா சோர்வுக்குள்ளானாலும், அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தேவன் சகரியாவை உபயோகப்படுத்தினார். வேகமாய் நேரடியாய் சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆகாய், விவேகமாய் போதிக்கிற தீர்க்கதரிசி, அதேபோல மனதை தேவன் பட்சமாய் திருப்புகின்ற போதகன் சகரியா. அதனால் தான் அதிகபட்சமாய் இந்த சகரியாவின் புத்தகத்திலே ஆறுதலோடு கூடிய, உற்சாகத்தோடு கூடிய தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்க முடியும். முதல் 8 அதிகாரங்களிலே ஆலய கட்டுமானத்துக்காக சகரியா எவ்விதத்திலெல்லாம் அந்த ஜனங்களுக்குள் உற்சாகத்தை கொண்டு வந்து கொண்டிருந்தானோ அதை தெரியப்படுத்துவது 1வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும். அதாவது ஆலய கட்டுமானம், கட்டின பிரஜைகள், இதை நாம் பார்க்க முடியும். 9வது அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் எதிர்காலம், எதிர்காலத்தை குறித்த தரிசனங்கள், சகரியாவுக்கு தேவன் அருளிய தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். அவைகள் தெளிவாக நாம் தியானிக்கப் போகிறோம். அது என்னவென்றால், 1வது 3வது அதிகாரத்திலே 8வது வசனம், இயேசு கிறிஸ்து கிளை. எதிர்காலத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், கிளை, கிளை எண்ணப்பட்ட ஒருவர் வரப்போகிறார். யார் இந்த கிளை? இயேசு கிறிஸ்துதான். அவரின் தாசன். யார் தாசன்? இயேசு கிறிஸ்துதான். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதேபோல கழுதையின் மேல், கழுதையின் மேல் எருசலேமுக்குள் பிரவேசிப்பார். 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில்.
எவ்வளவு அற்புதமாக எதிர்காலத்தை குறித்து எழுதியிருக்கிறான் பாருங்க. 9வது அதிகாரத்தின் 10வது வசனம். எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், கவனிங்க, நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இது எக்ஸாக்டா மத்தேயின் சுவிசேஷத்தின் 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து கழுதையையும் அதன் குட்டியையும் காண்பீர்கள். பெத்பகே என்ற கிராமத்தில் நீங்கள் அவை இரண்டையும் அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். நான் கழுதையின் மேல் உட்கார்ந்து எருசலேமுக்கு போக வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது உட்காருவார் என்றும் அதன் குட்டி, கழுதை குட்டி பின் செல்லும் என்றும் இதோ இங்கே சகரியா கூட நேர்த்தியாய் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். கிளை என்னும் என் தாசன் வரப்போகின்றார். அவர் ராஜா, சமாதானத்துக்கு காரணர், ரட்சிக்கக்கூடியவர். அவர் எருசலேமிலே கழுதையின் மீது அமர்ந்து தாழ்மையோட கூட பிரவேசிக்கப் போகிறார். 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து யார்? அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மேய்ப்பன், தமது மந்தையாகிய ஜனத்தை ரட்சிக்கின்ற மேய்ப்பன். அவர் மேய்ப்பன் என்று அறிவித்தது சகரியா. 13வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். சகரியா 13வது அதிகாரம் 6வது வசனத்தையே வாசிக்கலாம். உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், கரங்களில் இருக்கிற காயங்கள். இதென்ன காயங்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் இருந்த காயங்கள். 7வது வசனம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்த போது சீஷர்கள் எல்லோருமே சிதறி போனார்களே. அதற்கு முன்னதாகவே இயேசு சொன்னார், ஆடு மேய்ப்பனை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். ஆடுகள் எல்லாமே சிதறுண்டு போகும். மேய்ப்பனோ கொலை செய்யப்படுவார், மந்தைகளோ சிதறுண்டு போகும். இதை கூட சகரியா சொன்னாங்க. மேய்ப்பனானவன் கொல்லப்படுவார், எனவே மந்தைகள் எல்லாம் சிதறுண்டு போகும். பார்த்ததை போல சொல்லுகிறான். அந்த எருசலேமிலே இயேசுவின் சீஷர்கள் எல்லோருமே ஓடிப்போனார்கள். இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டார், கரங்களிலே காயங்கள். தொடர்ந்து 11வது அதிகாரம் 12வது வசனம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். நல்லா கவனிக்கணும். கூலியாக 30 வெள்ளிக்காசுகள், 30 வெள்ளிக்காசை நிறுத்தி இயேசு கிறிஸ்துவை, நமக்கு தெரியும் 30 வெள்ளிக்காசுக்குத்தான் விற்றார்கள். அப்படி 30 காசுகளுக்காக இயேசு கிறிஸ்து விற்கப்படுவார் என்று அன்றே சகரியா தெளிவாய் சொல்லியிருக்கிறான். அவன் கரங்கள் காயப்படும் என்று சொன்னான். அவர் எருசலேமுக்கு கழுதையின் மேல் அமர்ந்து பிரவேசிப்பார் என்றான். மேய்ப்பனை கொன்று போடுவார்கள், மந்தைகள் சிதறிப்போகும் என்று இதே சகரியாதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு சுமார் 450 வருடங்களுக்கு முன்பாகவே தெளிவாக அறிவித்து விட்டான். தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, 14வது அதிகாரம் 4வது வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் நிற்கும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஒலிவ மலையின் மீதுதான் இயேசு கிறிஸ்து தம் பாதத்தை ஊன்றி ஆகாயத்திற்கு, அதாவது பரலோகத்திற்கு அன்றவர் ஏறி போனார். அதே ஒலிவ மலையின் மீதுதான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இறங்கி வருவார் என்று சகரியா உரைக்கிறான். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். இது வரப்போகிற நாட்களிலே நடக்கப் போகிற ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். வரும்போது அந்த ஒலிவ மலையின் மீதுதான் தன் பாதத்தை வைப்பார். அப்படி வைக்கும்போது அது இரண்டாய் பிளந்து போகும். ஐயா, நடக்குமா நடக்காதா? கட்டாயம் நடந்தே தீரும். ஏனென்றால் சகரியா சொன்ன எல்லாம் நடந்திருக்கிறது. எரேமியா சொன்னவைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. இதுவும் நடக்கும். 14வது
அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் எவ்விதத்திலே திரும்ப வருவார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது? 10ஆம் வசனம், எருசலேமோ உயர்ந்ததாகி, 11ஆம் வசனம், அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். நல்லா கவனிங்க, எருசலேம் உயர்த்தப்படும். எருசலேம் பட்டணம் உயர்வாகத்தான் காணப்படும். எருசலேம் பட்டணம், அது புதிய எருசலேம், அது தேவன் உண்டாக்குகிற ஸ்தலம். அங்கே ஜனங்கள் பயமில்லாமல் வாசம் பண்ணுவார்கள். சகரியா முதல் 8 அதிகாரங்கள் ஆலய கட்டுமான பணிகளில் ஜனங்களுக்குள்ளிருந்த அலட்சியத்தை, அசட்டையை, நிராசையை கவனித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை ஆதரித்து, ஆகாய்க்கு துணையாக நின்று ஜனங்களை ஆதரித்து ஆலய கட்டுமானத்திலே பங்கு கொள்ளுகிறான். அதைத் தொடர்ந்து தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தை குறித்த அற்புதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தான். இவள் எல்லாமே எருசலேமிலே ஆலய கட்டுமான பணி முடிந்த பிறகு சகரியாவுக்கு தேவன் கொடுத்த தரிசனங்கள் அடிப்படையிலே இவைகள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறான். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, முதலில் எங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையிலே கட்டப்படாமல் நாங்கள் எதை கட்ட முயற்சி செய்தாலும் அதனால் பலனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த விஷயத்தை ஆகாய் பிரஜைகளுக்கு தெரியப்படுத்தினான், எச்சரிக்கை செய்தான். அதே சமயத்திலே ஜனங்களுக்குள்ளிருந்த சோர்வை, நிராசைகளை அகற்றுவதற்கும், அவர்களை தைரியப்படுத்துவதற்கும், எழுப்புதலை உண்டாக்குவதற்கும், ஆதரவளிப்பதற்கும், உமது கட்டளைகளை ஆசரிப்பதற்கும், அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஆண்டவரே சகரியாவை அனுப்பினீர். பாவமுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆகாய், சகரியா ஆகியோருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதே சமயத்திலே சகரியாவும் உள்ளதை உள்ளபடி சொன்னான். உம்முடைய கரங்களிலே காயத்தை உண்டாக்குவார்கள் என்று, உம்மை கொலை செய்வார்கள் என்று, 30 வெள்ளிக்காசுக்காக உன்னை விற்பார்கள் என்று, நீர் கழுதையின் மீது எருசலேமிலே தாழ்மையோடு நுழைவீர் என்று, இப்படி 1-2 அல்ல, 400 வருடங்களுக்கு முன்பாகவே நடக்கப் போவதை நடந்ததாக கண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பது பரிசுத்த வேதாகமத்தினுடைய தனித்துவம். நாங்கள் சேவிக்கிற தேவனுடைய மகத்துவமான காரியம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதே வேளையில நீர் மறுபடியும் வரப்போகிறீர், ஒலிவ மலையின் மீது அடியெடுத்து வைக்கப் போகிறீர். ஆண்டவர் 1000 வருட அரசாட்சி நடக்கவிருக்கிறது. அந்நாட்களிலே நாங்களும் உம்மோடு இந்த உலகத்திலே ஆளுகையில் இருக்கப் போகின்றோம். அந்த நாளுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த செய்திகளை கேட்டு தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற, சரி செய்து கொள்ளுகிற, வார்த்தையின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.